அழகிய ஆனைமலை கிராமம். ஒருவர் உயிருக்குயிராக நேசிக்கும் தம்பதியர் அங்கு வாழ்ந்து வருகின்றனர். மனைவி கருத்தரிக்கிறார். சுகப்பிரசவத்திற்காக தாய் வீட்டிற்கு சென்று தங்கியிருப்பதை அவள் விரும்பவில்லை. ஒரு நாள் அம்மாவின் வீட்டிற்கு செல்ல வேண்டும் என்று அவள் விரும்புகிறாள். பின்னர் அந்த தம்பதிகள் ஒரு புகழ்பெற்ற மருத்துவச்சி வசிக்கும் கிராமத்திற்கு செல்ல முடிவு செய்கின்றனர். கிராமத்திற்கு செல்லும் பாதை அடர்ந்த காடுகளால் மூடப்பட்டிருக்கிறது. வழியில் வெளிச்சம் இல்லை, இருண்டு போய் காணப்படுகிறது. பயணத்தின் போது அந்த பெண் மிகவும் சோர்வாகி மருத்துவச்சியை கண்டுபிடித்து அழைத்து வரும்படி கணவரிடம் கேட்கிறார். கணவர் வெளியேறி மருத்துவச்சியின் இடத்தை தேடி கண்டுபிடிக்கிறார். மருத்துவச்சி கதவை திறந்ததும் அவளது கணவனை பார்த்து ஆச்சரியப்படுகிறாள். அப்போது தன் உதவியை நாடி வந்த ஒரு கர்ப்பிணி பெண்ணை பற்றி அவள் கண்ட கெட்ட கனவை பற்றி கூறுகிறாள். உடனடியாக மருத்துவச்சி மற்றும் வயதான கிராமவாசி மற்றும் பெண்ணின் கணவருடன் காட்டிற்கு புறப்படுகின்றனர். அவர்கள் அங்கு சென்றபோது அந்த பெண்ணும் அவரது குழந்தையும் கொடூரமாக கொல்லப்பட்டதைக் கண்டு அதிர்ச்சி அடைகின்றனர். கொலையை பார்த்த மருத்துவச்சி தன் கனவில் ஒரு அரக்கன் கர்ப்பிணி பெண்ணை துரத்துவதை கண்டதாக விளக்குகிறார். அந்த பெண் ஓடத் தொடங்கி மாட்டுச்சாண குவியலில் விழுகிறாள். அவள் விழாமல் இருக்க அரக்கன் தன் கையை நீட்டிய போது அந்த பெண் பார்வதி தேவியின் வடிவம் எடுத்து அரக்கனை கொண்டு அவளுடன் உண்டாகிறாள். மாசாணி அம்மனை வழிபட தினமும் ஆயிரக்கணக்கானோர் பல்வேறு இடங்களிலிருந்து வருகின்றனர். மக்கள் மிகுந்த நம்பிக்கையுடன் தெய்வத்திற்கு தங்கள் இதயத்திலிருந்து பிரார்த்தனை செய்கிறார்கள். இங்குள்ள அம்மன் தனது பக்தர்களுக்கு மிகுந்த அன்புடன் தொல்லைகளை தீர்த்து அருள் புரிவதாக அறியப்படுகிறது. பக்தர்கள் தங்கள் பிரச்சனைகளை அம்மன் முன் கூறிவிட்டு கோவில் பூசாரியிடம் பிரார்த்தனைக்காக கொடுக்கப்படும் காகிதத்தில் தங்கள் விருப்பங்களை எழுதுகிறார்கள்.